ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புதுசாக ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கிளம்பிட்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கதை கேட்க ரெடியாடா? ஸோ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் 2018 ஜிம் ஜாயின் பண்ணி என் பாடியை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை எனி அதர் ப்ரொஃபஷன், லெட் இட் பி டாக்டர், இன்ஜினியர் எதுவாக இருந்தாலும், பட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு ஆத்லெட்டாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. பட் என்ன மாதிரி ஒரு ஸ்கூல் டைமில் இருந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ அண்ட் சேனல். புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. நான் ஜிம் ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தேன். ஸோ எனக்கு மஸ்குலராக ஆகணுன்றதுக்காக ஜாயின் பண்ணேன். பட் ஸ்கின்னியாக இருக்கிறதோ மஸ்குலராக இருக்கிறதோ பிரச்சனை இல்லைன்னு அப்போ எனக்கு புரியல. ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லை ஹெல்த்தியாக இருக்கீங்களா, அதுதான் மெயினான டார்கெட்டாக இருக்கணுன்றது கொஞ்சம் லேட்டராக எனக்கு புரிஞ்சுது. பட் ஓவர் தி இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா, நான் ட்ரெயின் பண்ண நான் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அது என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. ஸோ உங்கள் கெரியரில் நீங்கள் மேலே கீழே எந்த பொசிஷனில் இருந்தாலும் உங்கள் பாடியை 1 hour டெய்லி ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதோட இம்பேக்ட்னால உங்கள் கெரியரில் ஒரு ப்ராக்ரஸை நீங்கள் பார்ப்பீங்க. என்னால் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு இங்கே சொல்கிறதுக்கு யாருக்குமே சான்ஸ் இல்லை. எல்லாராலையும் பண்ண முடியும். அவங்கள புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன கண்டென்ட் போடுவேன்னு தெரில. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பட் ஃபிகர் அவுட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேச்சுரல் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் ட்ரைனர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்லெட்ஸ், ஜெஃப் நிப்பாட், ஜெரிமி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்தியாவில் இருக்காங்க. பட் உடனே ஸ்ட்ரைக் ஆனால் நம்ம சேனலாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. அந்த அளவுக்கு க்ரோ ஆகணும். பட் த அல்டிமேட் கோல் என்னென்னா, உங்களை யாராச்சும் ஒருத்தராவது நான் நேச்சுரலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற எல்லாமே எனக்கு போனஸாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னடா ஃபிட்னஸ் பற்றி சொல்லிவிட்டு எதுவுமே ட்ரெயின் பண்ணாமல் போகிறான்னு பார்க்குறீங்களா? ஸோ புஷ்அப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ வித்து வந்து அண்ட் ஷோல்டர் வித். ஸோ பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் செஸ்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நீங்கள் பிகினர், இன்டர்மீடியட் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெப் போட முடிஞ்சாலும் ஓகே. லைஃப்பில் அப்பப்போ லிமிட்ஸை புஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ராக்ரஸ் பார்ப்பீங்க. வரட்டா.